என்ன டிஎம்கே இப்போ ஹேப்பியா சந்தோஷமாக இருக்கீங்களா? படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஆமாம் காய்ஸ், ஒரு வழியாங்கிறேன், ஒரு வழி பண்ணிட்டாங்க. நம்ம ஜனநாயகம் படத்தை இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஜனவரி 9 அன்னைக்கு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு தான் முடிவு பண்ணுவாங்க படம் எப்போ ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ ஹாப்பி டிஎம்கே தோழர்கள் தொண்டர்கள், நல்லா இருங்கடா. இப்போ பராசக்தி ஃபுல் பாசிட்டிவாக ரிவ்யூ வரும். இப்போ 1000 ஸ்க்ரீனும் அவனுங்களுக்கு தான் போகும். இப்போ 1000 இல்லை, ஒரு 800 சரி போகும் அவனுங்களுக்கு. நமக்கு இருந்த ஸ்க்ரீனும் அவங்களுக்கு போயிடுச்சு. இப்போ ராஜா படத்தையும் தமிழில் ஜனவரி 9 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கடைசி படம்டா, மாதம் கெத்தாக செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி குறுக்க பூந்து எல்லாத்தையும் இல்லாமக்கிறீங்க. நியாயமாடா உங்களுக்கு? அடுக்குமா இது? டேய் சென்சார் போர்ட், நீ மட்டும் என் கையில் கெட்டச்சிங்கடா. எவ்வளவு அவதிப்படுறார்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா இருந்தாலும் இதை வந்து வாயில் பச்சை பச்சையாக வருது, பேசக்கூடாதுன்னு இருக்கேன். வார கோவத்துக்கு இவனுங்களை நம்ம பார்க்காத பிரச்சனை, இல்லாட்டி தளபதி பார்க்காத பிரச்சனையா? புதிய இது படத்துலேருந்தே பிரச்சனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்லேருந்து தொடர்ந்து எல்லா படத்துக்கும் பிரச்சனை கொடுக்குறாங்க. இவனுங்க கொடுக்காத ஒரே படம் கோட் படம் தான். கோட் படத்துக்கு மட்டும் தான் பிரச்சனையே வராமல் ரிலீஸ் ஆன ஒரே படம். நான் வந்து தெரி படத்துலேருந்து தளபதி படம் தியேட்டரில் பார்க்குறேன். பெருசாக எந்த படமும் தள்ளி போனதில்லை. பிரச்சனை வரும், ஆனால் கரெக்டாக ரிலீஸ் ஆகிரும். தள்ளி போகிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் வரல. மெரசல் மட்டும் ஒரு நாள் தள்ளி போணுச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம படம் கரெக்டாக ரிலீஸ் ஆகிரும். ஆனால் கடைசி படத்தை இப்படி பண்ணி நாசமாக்கிட்டாங்க காய்ஸ். யார் யாருக்கு கோபம் வருது, இந்த சென்ட்ரல் போர்டை கிழிக்கணும்னு தோணுது, உங்களை சும்மாவே விடக்கூடாதுடா. ஸோ ஜனவரி 9 வரும், நம்புவோம். இப்போ என்ன பிரச்சனைனா, ஜனவரி 9 வராது. ஜனவரி 9 நம்மளுக்கு பாசிட்டிவாக ஜட்ஜ்மெண்ட் வரணும். அது வந்தால் ஒன்று 12 இல்லைனா 14 படம் வர வாய்ப்பு இருக்குது. என்னென்னா பராசக்தி வந்து 14லேருந்து 10க்கு வந்தாங்க. நம்ம 9லேருந்து இப்போ 12 14 சொல்ல முடியாது. ஜனவரி 23 தள்ளி போட கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கடவுளே அப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்குங்க காய்ஸ். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. இது வரைக்கும் பார்த்த நண்பர்கள் நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே பாய். ஓகே காய்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எம்ஜே. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ரோ. சூத்து மூடிட்டு போனால் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க.